அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 63வது நாள். இன்றைக்கி அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னா, பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயந்தான். அதுதான் சாலகிராமம். சாலகிராமம் ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் என்னென்னா, அந்த சாலகிராமம் நீங்கள் வெளியில் பணம் கொடுத்து வாங்கக்கூடாது. யாரோ உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது அவங்க பணம் வச்சு கொடுக்கணும் அந்த சாலகிராமத்தை. எங்களுடைய ஆண்டாள் பக்கத்தில் சார்பாக நாங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் மீட்டிங் நடத்துகிறப்ப நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சாலகிராமம் வேணும்னா என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நான் உங்களுக்கு தரதுக்கு நான் முயற்சிக்கின்றேன். அந்த சாலகிராமத்தை நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதாவது பெரியவங்களும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சின்னவங்க வெளியில் சாப்பிட்டுக்கலாம், ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே சமைக்கக்கூடாது. எந்த ஊருக்கு போனாலும் சரி, பெரியவங்க அசைவத்தை விட்டுறணும். முட்டை கூட சாப்பிடக்கூடாது. முட்டையை வீட்டில் சமைக்கக்கூடாது. சாலகிராமம் வச்சுருந்தால் மட்டும். அப்படி குழந்தைங்க வெளியே சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் விஷயம் இல்லை. இப்படி பண்ணால் தான் சாலகிராமத்தோட மகிமை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சாலகிராமம் வச்சுட்டு நீங்கள் முட்டையும் வெளியே சாப்பிட்டுட்டு அசைவம் வெளியே சாப்பிட்டுருந்தீங்கனாலும் அதில் பலன் மாறி போயிடும். அதனால் இதை தவிர்த்துட்டு நீங்கள் சாலகிராமம் வைக்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அசைவத்தை தவிர்த்துட்டு சைவத்தை மாறுங்க. அது சிறப்பாக இருக்கும். மேலும் பலனெல்லாம் அதை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.